ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ ஃபேமிலியோட மூணார் போயிருந்தோம். அப்போ நாங்கள் தங்கின ரிசார்ட் தான் இந்த ஸ்டெர்லிங் மூணார் ரிசார்ட். இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 14.2 ஏக்கர்ஸ் இருக்குது. இது சின்னக்கனல் அண்ட் சூரியநல்லி ரோட்டில் இருக்குது. இது ரெண்டுமே சைட் சீயிங் பிளேசஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ரிசார்ட்டில் தங்குனீங்கன்னா இந்த ரெண்டு பிளேசஸுமே கவர் பண்ணலாம். சின்னக்கனல் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ஃபால், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த சூரியநல்லி ரோட்டில் நீங்கள் அந்த கொலுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். உங்களை ரிசார்ட்லேருந்தே ஏர்லி மார்னிங் 4:30 போல் பிக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஒரு ஜீப், ஒரு சஃபாரி ரைடு நீங்கள் எடுப்பீங்க. அந்த ஒரு பம்பி ரோட்டில் ஒரு ஆஃப் ரோட் சஃபாரி. அது அந்த சஃபாரியே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். அப்புறம் சன்ரைஸ்க்கு முன்னாடி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டி எஃபெக்டில், அந்த மிஸ்டி மவுண்டன்ஸ்க்கு நடுவில் அந்த க்ளவுட்ஸ்லேருந்து அந்த சன் ரைஸ் ஆகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மூணாரில் நீங்கள் அந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தான் இந்த ரிசார்ட்டோட லாபி ஏரியா. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சர்வீஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளேயே ஒரு ஜிம் செட்டப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ப்ரிவிலேஜ் சூட் வேலி வியூ ரூம். இங்கே ஒரு டைனிங் ஹால் இருக்கும். அந்த ஹாலில் நீங்கள் டிவி இருக்கும், ஒரு சோஃபா கம் பெட் இருக்கும், அப்புறம் ஒரு குட்டி கிச்சன் செட்டப் இருக்கும். நாங்கள் எடுத்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் பஃபே போட்டிருந்தோம். இவங்களோட பஃபே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் எடுக்கும்போது ரூமோட பஃபே பேக்கேஜ் போட்டிங்கன்னா அந்த ஃபுட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி இவங்கக்கிட்ட நிறைய அமெனிட்டிஸ் இருக்குது. லைக் பேட்மிண்டன், போர்ட் கேம், சைக்கிளிங், அப்புறம் லைப்ரரி, டேபிள் டென்னிஸ், அந்த மாதிரி இண்டோர் கேம்ஸே கிட்டத்தட்ட 20+ இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரிசார்ட்டுக்குன்னே ஒரு நாள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் பெட்ரூம். இங்கேயும் ஒரு டிவி இருக்குது வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச்டு பாத்ரூம், கபோர்ட், அப்புறம் ஒரு சோஃபா கம் சேர், பால்கனி. இவங்க பால்கனிக்கு பெருசாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல, பிகாஸ் இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது. ஸோ யூ கேனாட் ஈவன் ஓப்பன் த பால்கனி. அண்ட் ரூம் ஹீட்டரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பட் ஹாலில் இருக்க விண்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வியூ இருக்கும். அங்கே தான் யூ கேன் என்ஜாய் தட் ஆக்சுவல் மவுண்டன் வேல்யூ வியூ. இது ஹாலில் இருக்கிற ஒரு விண்டோ. இங்கே ஏர்லி மார்னிங் நீங்கள் டீ கப்போட உங்கள் பார்ட்னரோடு இங்கே டீ குடிச்சிக்கிட்டே அந்த சன்ரைஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். அண்ட் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் பிளேஸுங்க. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸை இங்கே ஃப்ரீயாகவே விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் கேமராஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கிறதுனால அங்கங்கே இந்த போர்ட்ஸும் வச்சுருக்காங்கங்க, டு நாட் ஃபீட் மங்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற எந்த விண்டோ ஓப்பன் பண்ணவும் முடியாது, பால்கனியும் ஓப்பன் பண்ண முடியாது. பட் ஸ்டில் உள்ளேருந்தே நீங்கள் நல்லாவே இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அவங்கக்கிட்ட இந்த பங்கி பேட்ரி கார் இருக்குது. ஸோ நீங்கள் ரிசார்ட்டுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா கூட, வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த பேட்ரி காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹாலில் இருக்கிற டிவி. இது இன்னொரு விண்டோ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலி வியூ கிடைக்கும். இங்கே நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த மவுண்டன் வேலி வியூ தெரியும். அந்த மிஸ்டி மவுண்டன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே அங்கங்கே ஃபோட்டோ பூத்ஸும் வச்சுருக்காங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக லைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து ஹார்ட்-இன் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் பான்ஃபயர் வச்சுருக்காங்க, டிஜே மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் டைமில் இவங்களோட டின்னர் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஒரு பான்ஃபயரும் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக வாக்கிங் போகலாம். உள்ள ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஆக்சுவல் ரூமோட பிக்சர். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இப்போ வெப்சைட்டில் செக் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் தான் காமிச்சுது. இந்த ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுங்க சீசனை பொறுத்து. தேங்க்யூ.